காலையில அலாரம் அடிச்ச உடனே இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம்னு தோணுதா? ஆபீஸ்லயோ இல்ல காலேஜ்லயோ மதியம் ஒரு 3 மணி ஆனா அப்படியே கண்ணு சொக்குதா? உடம்புல எனர்ஜியே இல்லாத மாரி ஒரு சோர்வு உங்கள தொரத்துதா? கவலைப்படாதீங்க. நீங்க சோம்பேறி கிடையாது. உங்க உடம்ப எப்படி ரீசார்ஜ் செய்யணும்னு உங்களுக்கு தெரியல அவ்வளோதான். இன்னைக்கு இந்த வீடியோல காலையில ஆரம்பிச்சு நைட்டு தூங்க போற வரைக்கும் உங்கள ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி சுறுசுறுப்பா வச்சிருக்க போற 5 சிம்பிள் டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். கடைசி டிப்ஸ் உங்க தூக்கத்தையே மாத்த போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையை வெல்லுங்கள். த 5 மினிட் ரூல். நம்ம நாள் எப்படி அமைய போகுதுங்கிறது நம்ம எந்திரிக்கிற முதல் 10 நிமிஷத்துல தான் இருக்கு. தண்ணீர் தான் மருந்து. எந்திரிச்ச உடனே காஃபி, டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிளாஸ் தண்ணி குடிங்க. இரவு முழுக்க தண்ணி இல்லாம இருந்த உங்க உறுப்புகளுக்கு அது ஒரு அலாம் மாதிரி செயல்படும். போனை தொடாதீங்க. எந்திரிச்ச உடனே நோட்டிபிகேஷன் பார்ப்பது உங்க மூளையை காலையிலேயே டயர்டாக்கிடும். சிறு உடற்பயிற்சி. ஜிம்முக்கு போகணும்னே அவசியம் இல்ல. ஒரு 5 நிமிஷம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. ரத்த ஓட்டம் சீராகி மூளைக்கு ஆக்சிஜன் அதிகமா கிடைக்கும். உணவே சக்தி. ஃபியூவல் நாட் ஃபில். நம்ம வண்டியோட பெட்ரோல் முக்கியம். ஆனா கலப்பட பெட்ரோல் போட்டா வண்டி நின்று விடும். அதே போலதான் நம்ம உணவும். காலை உணவு கட்டாயம். பிரேக்ஃபாஸ்ட் என்பது பிரேக்கிங் த ஃபாஸ்ட். இதை தவிர்க்காதீங்க. புரதச்சத்து நிறைந்த உணவுகளை முட்டை, பயிறு வகைகள், இட்லி எடுத்துக்கோங்க. சர்க்கரை எனும் வில்லன். அதிக இனிப்பு சாப்பிட்டா உடனே எனர்ஜி வர்ற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சுகர் கிராஷ் ஆகி நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. முடிஞ்ச வர வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துடுங்க. மதிய நேர சோர்வை விரட்டுங்கள். மதியம் சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம் வரும் பாருங்க, அதுதான் பெரிய சவால். அதை தவிர்க்க 20 நிமிட நடைப்பயிற்சி. மதிய உணவுக்கு பிறகு ஒரே இடத்துல உட்காராம ஒரு சின்ன வாக் போங்க. பவர் நேப். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு 15 முதல் 20 நிமிஷம் மட்டும் ஒரு சின்ன குட்டி தூக்கம் போடுங்க. இது உங்க மூளையை ரீபூட் பண்ணும். ஆனா கவனமா இருங்க, 20 நிமிஷத்துக்கு மேல போனா அது உங்களை இன்னும் சோர்வாக்கிடும். மனநிலை மற்றும் தண்ணீர். உடல் சோர்வை விட மனச்சோர்வு தான் ஆபத்தானது. தண்ணீர் குடிக்க மறக்காதீங்க. நம்ம உடம்புல 2% தண்ணி குறைந்தா கூட மூளை மழுங்கி போகும். ஒரு பாட்டில் தண்ணியை எப்பவும் பக்கத்துல வச்சுக்கோங்க. சிறு இடைவேளை. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை 1 நிமிஷம் கண்ணை மூடி அமைதியா இருங்க. இல்லனா ஜன்னல் வழிய வேடிக்கை பாருங்க. இது மென்டல் ஃபட்டீக குறைக்கும். கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். சரியான தூக்கம் இல்லாம நீங்க என்னதான் பண்ணாலும் சுறுசுறுப்பா இருக்க முடியாது. குறைந்தது 7 மணி நேர தூக்கம் அவசியம். சோ நாளையிலிருந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஏற்படுற மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்களை சுறுசுறுப்பா வச்சுக்க என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். ஒரு சிறிய வேண்டுகோள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் அடுத்தடுத்த வீடியோ செய்யறதுக்கு ஊக்கமா இருக்கும். நன்றி.